ஸ்ரீரமண மகரிஷி பிறந்த நாள். ஸ்ரீரமணர் மதுரைக்கு கிழக்கே 30 மைல் தொலைவிலுள்ள திருச்சுழி என்னும் கிராமத்தில் 1879ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் நாள் பிறந்தார். பெற்றோர்கள் சுந்தரமையர், அழகம்மை ஆவர். ரமணருக்கு பெற்றோர் வைத்த பெயர் வேங்கடராமன். திருச்சுழி பஞ்சாயத்து தலைவராயிருந்த சுந்தரமையர் இறந்தபோது ரமணருக்கு வயது 11. தந்தையின் மரணம் வாழ்வு, சாவு பற்றிய உண்மையை அவருக்கு உணர்த்தியது. 1896 ஜூலை மாதத்தில் ஒருநாள் வீட்டு மாடியில் இருந்தபோது அவரை மரண பயம் கவ்விக்கொண்டது. அவர் முழு உணர்வோடு இருந்தாலும் உடல் பிணம் போல் விரைத்து போனது. அவருள் நான் என்பது என்ன என்ற கேள்வி எழுந்தது. உடம்பின் செய்கையில் இருந்து வேறுபட்டு இயங்கும் ஓர் ஆற்றல் அது என்று அவர் உணர்ந்தார். அந்த உணர்வு உறுதிப்பட அவருடைய மரணபயம் நீங்கியது. அந்நிகழ்ச்சிக்கு பிறகு சாதாரண வாழ்க்கை என்பது அவருக்கு இயலாது போயிற்று. அடிக்கடி அவருக்கு சமாதி அனுபவம் ஏற்பட்டது. அன்னாரின் பொன்மொழிகளில் சில: மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. அது ஒரு விரதம்தான். ஆனால் வாயை மட்டும் மூடிக்கொண்டு மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்குமானால் அது மௌனமாகாது. அதனால் எந்த பயனும் இல்லை. கடவுளை ஒவ்வொருவரும் அவர்களுடைய இதயத்தில் தேடினால் எளிதில் காணலாம். மனதை எண்ணங்களிலிருந்து விடுவிப்பதே சாதனையின் நோக்கமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டு. முயற்சி செய்து மனத்தை எண்ணங்களில் இருந்து விடுவிக்க வேண்டும். அந்த நிலையில் தொடர்ந்து நாம் இருப்போமேயானால் அதுவே நம் சாதனைகளுக்கு வழிவகுக்கும். தியானத்தில் ஆன்ம தியானம் எனப்படுவதே சிறந்தது. அது சித்தியானால் மற்ற தியானங்கள் பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒவ்வொருவருடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்றவாறு தியான முறைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தா ஒருவன், நாமெல்லாம் அவன் ஏவலுக்கு ஆட்பட்ட கருவிகளே. இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் பணிவு வராமல் போகாது. உலகை கனவாக மட்டுமே கருத வேண்டும். மனதை வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்ப விடக்கூடாது. தீமைகளைச் செய்யாதீர்கள். புதிய வாசனைகளை சேர்த்து கொள்ளாதீர்கள். தேவையற்ற சுமைகளை சுமக்காமல் இருங்கள். குருவே ஈஸ்வரன், ஈஸ்வரனே குரு, கடவுளே குருவாய் வரும் நிலையும் உண்டு. சாதனைக்கு தேவை சத்துவ உணவும் நல்ல சச்சங்கமுமே. மாமிச உணவு கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். மற்றபடி வேறு விதிகள் என்று எதுவும் இல்லை. நல்லவர் நட்பை தேடிச் செல்லுங்கள். அதனால் மனதில் சூழ்ந்திருக்கும் அறியாமை அகன்றுவிடும். எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றாலும் கடவுளை சிந்தித்திருப்பவனின் வாழ்வில் சுமை என்பது சிறிதும் இருக்காது. இறைவனை உணர்வதற்கு நாம் செய்ய வேண்டியது அமைதியாக இருப்பதுதான். அமைதியாக இருப்பதைப் போல சிரமமான செயல் வேறு எதுவும் இல்லை. ஸ்ரீரமணர் போற்றி. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.